வணக்கம். திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிற 3-4 விஷயங்களை எடுத்து தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன். முதலாவதா திருக்குறளை தேசிய நூலாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 99லேருந்து 2014 வரைக்கும் தொடர்ந்து 15 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க மத்தியில். முதல் 5 வருஷம் என்டிஏ கூட்டணியிலையும், அப்புறம் 10 வருஷம் நீங்கள் மன்மோகன் சிங் தலைமையில் யூபிஏ கூட்டணியிலையும் கவர்மெண்ட்லேயும் மத்தியில் இருந்தீங்க. ஸோ தொடர்ச்சியாக 15 வருஷம் நீங்கள் டெல்லியில் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இப்போ மோடி இந்தியா முழுக்க, குறிப்பாக வட இந்தியாவில் வள்ளுவரையும் திருக்குறளையும் கொண்டு போய் அவரோட ஒவ்வொரு பிரச்சாரத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் வள்ளுவர் கோட் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கண்டிப்பாக அதை கோட் பண்ணியிருக்காரு, போய் சேர்க்கிறார். ஆனால் உங்களுக்கு வள்ளுவர் பற்றி இப்போ தான் ஞானோதயமே வருது. மத்திய அரசில் நீங்கள் பங்கு வகித்த போதே உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ அடுத்ததாக மோடி தான் பிரதமர் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக மோடி இதை பற்றி ஏதாவது ஸ்டெப் எடுப்பார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடியே இந்த தேர்தல் அறிக்கையில் இதை சேர்த்துக்கிட்டீங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை வச்சதுனால தான் மோடி இதை எடுத்துகிட்டு போய் இதை நூலாக்குறாரு, தேசிய நூலாக்குறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். பொதுவாக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கோமாளித்தனமான ஒரு வாக்குறுதி, அதாவது தமிழக மக்கள் முட்டாள், நீங்கள் என்ன வாக்குறுதி வேணாலும் கொடுக்கலாம், நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற அந்த மெத்தனத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கீங்க, கேஸ் சிலிண்டர் 500 ஆக்குவோம், லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய் ஆக்குவோம், டீசல் 65 ரூபா ஆக்கும், இதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 2014 மன்மோகன் சிங்கோடைய யூபிஏ கவர்மெண்ட் முடிவடைஞ்சப்ப அப்போ இருந்த கேஸ் சிலிண்டருடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 1120 இருந்துச்சு. பெட்ரோல் விலை சுமார் 115 ரூபா இருந்துச்சு. நீங்கள் அப்போவே இதை 75 ஆக்கியிருக்கலாமே. இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் ஆகட்டும், பெட்ரோல், டீசல், இது எல்லாத்த பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட விலை ரொம்ப கம்மி தான். இப்போ கரண்டாக பெட்ரோலில் ஜிஎஸ்டி இல்லை. பெட்ரோல் மேலே வரி விதிக்கக்கூடிய அளவுகோல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு 102, 103 ரூபா இப்போ பெட்ரோலுக்கு இருக்கு. இப்போ இந்த பெட்ரோல் விலை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பேஸ் ப்ரைஸ் ஒன்று இருக்கும். அந்த பேஸ் ப்ரைஸில் சென்ட்ரல் ஒரு எக்ஸைஸ் டியூட்டி ஒன்று கட்டுறாங்க. அந்த சென்ட்ரல் கட்டக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி ஒரு லிட்டருக்கு 19 ரூபா கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு மேலே ஸ்டேட்டோடைய வேட் வரியை நீங்கள் அதுக்கு மேலே டீலர் கமிஷனில் நீங்கள் சேர்க்குறீங்க. அந்த வேட் வரி கிட்டத்தட்ட 13%லேருந்து 16% வரைக்கும் நீங்கள் சேர்க்குறீங்க. அதுக்கப்புறம் டீலர் கமிஷன் ஒரு லிட்டருக்கு 15 ரூபா வாங்குறீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா உங்களுக்கு வரக்கூடிய பெட்ரோலுடைய அமௌண்ட்டு தான் 102, 103 ரூபா. இதில் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 50% இந்த அமௌண்ட்டில் வரிக்கே போயிடுது. ஸோ அந்த 50%லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35% ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வரியே இருக்கு. கடந்த 2 வருஷமாக இந்த மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி இல்லை 4 வாட்டி இந்த பெட்ரோல் விலையை கம்மி பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு தருணங்களில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு பைசா கூட கம்மி பண்ணல. நீங்கள் 2021 தேர்தல் அறிக்கையிலையும் இதே தான் சொன்னீங்க. அதாவது பெட்ரோல் ரூபாய்க்கு 5 ரூபா குறைப்போம், டீசல் ரூபாய்க்கு 4 ரூபா குறைப்போம் தான் சொன்னீங்க. ஆனால் செய்யலை. ஆனால் மோடி தன்னுடைய அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் சொல்லவே இல்லை, ஆனால் செஞ்சார். இப்போ கேஸ் சிலிண்டருக்கு வருவோம். கேஸ் சிலிண்டர் 500 ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. கேஸ் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இந்தியா முழுக்க கேஸ் விலையை நிர்ணயம் பண்ணுறவங்க மத்திய அரசு தான். இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த டிசிஷன் மேக்கிங் பவரும் இல்லை. இப்போ அதே மாதிரி தான் 2021 தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபா நீங்கள் மானியம் கொடுக்குறதா நீங்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. இப்போ 3 வருஷம் ஆச்சு, நீங்கள் எந்த மானியமும் கொடுக்கலையே. இப்போ உங்களுக்கு அந்த மானியத்தை கொடுக்கறதுக்கு யார் தடுத்து நிறுத்துறாங்க? மோடி இது குறித்து வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல, தேர்தல் அறிக்கையிலையும் இல்லை. இப்போ 100 ரூபா கேஸோடைய விலை இப்போ 100 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 1-2 அக்கேஷன்ஸில் வீட்டு கேஸ் சிலிண்டருடைய விலை 50 ரூபா கம்மியாச்சு. அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனால் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்கள் எந்த மானியமும் மக்களுக்கு கொடுக்கல. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓ தேர்தல் வருது இல்லையா, தேர்தலுக்காக அவர் இதெல்லாம் பண்ணுறாரு, இருந்துட்டு போட்டுமே, நீங்களும் தேர்தலுக்காக தான் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் மக்களுக்காக தானே செய்கிறீங்க, நீங்களும் தேர்தலுக்காக செய்யுங்க.
சொல்லாததை விடுங்க, நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது கூட நீங்க செய்யலையே. அடுத்ததா கவர்னர் அதிகாரத்தை வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க கடந்த 3 வருஷமா நீங்க வந்து இந்த கவர்னரே வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் குறைப்போம்? நீங்க எதிர்கட்சியில இருந்தப்ப என்ன பண்ணீங்க? இதே கவர்னர் மாளிகைக்கு நீங்க வந்து ஆளுங்கட்சி குறை சொல்றதுக்கு நீங்க வந்து படையெடுத்தீங்க. எவ்வளவு வாட்டி நீங்க படையெடுத்திருப்பீங்க? அப்ப இதே கவர்னர் வந்து உங்களுக்கு வந்து தேவையா இருந்தது தானே. உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற கவர்னர் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லை. இதான் உங்களுடைய நாடகம். அடுத்தது ஜிஎஸ்டியை திருத்தணும் அப்படிங்கிறீங்க. அது ஏன் திருத்தணும்? நல்லா தானே இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ முன்னாடிலாம் என்ன ஆச்சு? ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இந்த டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. வங்கி கணக்கு எல்லாருக்கும் வந்து இருக்கும். ஆனால் வங்கி மூலமாக வந்து பணத்துடைய டிரான்ஸ்பரன்சியும் சரி, அதோடைய அக்கௌண்டபிலிட்டியும் சரி, யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டாம். ஒளிவு மறைவு நிறைய இருந்துச்சு. முன்னாடிலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது தான் இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து மோடி கொண்டு வரல. ஜிஎஸ்டி முதலே காங்கிரஸ் டயத்துலேயே அவங்களும் கொண்டு வந்தது தான். இது நடைமுறைப்படுத்தினது தான் மோடி. இந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தினால இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் பொது வழிகளில் வந்து வணிகம் சார்ந்த இல்லாட்டி பேங்க் வழியாக நடத்துகிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பர் அக்கௌண்டிங் இருக்குது, ப்ராப்பர் வெளிப்படைத்தன்மை இருக்குது. அந்த ஒளிவு மறைவு எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து வருவாய் அரசாங்கத்துக்கு நிறைய வருது. வரவேண்டிய வருவாய் அரசாங்கத்துக்கு வரவேண்டிய வருவாய் வந்து நிறைய வருது. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, மாநிலத்துக்கும் ஜிஎஸ்டியோட வருவாய் அதிகமாக வருது. இதே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு புரியல. அப்படின்னா வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏதோ அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து நாங்கள் ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாடு முழுக்க இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து எல்லா மாநிலங்களும் அமல் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இது வந்து அமல் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், அதாவது மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இண்டியன், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி போர்டு இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸும் ஒரே கல்வி திட்டத்தின் கீழே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இங்கே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது கல்வி திட்டம்ங்கிறது வேற, இந்த கல்வி தரம்ங்கிறது வேற. இங்கே நம்ம பேசுறது வந்து கல்வி திட்டத்தை பற்றி பேசுகிறோம். சமமான ஒரு கல்வி திட்டத்தை பற்றி பேசுகிறோம். அதாவது ஏழைங்களும் சரி, பணக்காரங்களும் சரி, ஒரு நல்ல தரத்தோட சேர்ந்த ஒரு கல்வி திட்டம் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும், எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமே. ஆனால் இந்த திமுக அரசு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு ஒத்த கால நிற்குது. இவங்களுடைய மோசமான எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் வெற்றி அடையவே கூடாது, முன்னேறவே கூடாது, வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து முன்னேறவே கூடாது. ஏன்னா இந்த திமுக காரங்க தான் இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் முக்காவாசி நடத்திக்கிட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் தொடர்ந்து நடக்கணும். இப்போ இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அரசு பள்ளிகளில் தன்னுடைய பிள்ளைங்களை வந்து சேர்க்கறதுக்கு துளி கூட வந்து தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா அரசு பள்ளிக்கூடங்களையும் சரி, தனியார் பள்ளிக்கூடங்களையும் சரி, இப்போ வந்து இதை வந்து அமல்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு கல்வி திட்டம் வந்து சமச்சீராக இருக்கும். ஏன்னா கல்வி திட்டம் வந்து சமமாக இருக்கும், தரத்தோடு இருக்கும். இப்போ வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஆசிரியருடைய தரத்துக்கு வந்து எந்த குறைச்சலும் கிடையாது. அவங்க எல்லாம் நல்ல வந்து ஒரு அனுபவம் மிக்க வந்து ஆசிரியர்கள் தான் முக்கால்வாசி இருக்காங்க. அவங்களால கண்டிப்பாக வந்து இந்த இதுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து குறைபாடு என்ன அப்படின்னா, இந்த கல்வி திட்டத்தில் தான் குறைபாடு இருந்தது, ஆசிரியர்கள் மேலே இல்லை. இந்த திட்டத்தின் மூலமாக இந்த குறைபாடு கண்டிப்பாக சரி செய்யப்பட்டுடும். இதன் விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா, அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களும் சரி, மாணவிகளும் சரி, எந்த நுழைவுத் தேர்வாகட்டும், இல்லை சர்வதேச அளவில் நடத்துகிற எந்த போட்டி ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஜெயிச்சு வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கும் சமமாக கிடைக்கும். 80% மேலே யார் பிரைவேட் ஸ்கூல்ஸ் நடத்துறது? இந்த திமுக காரன் தான் நடத்துகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பயமே. அதனால தான் இந்த கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து அவங்க வந்து இவ்வளோ எதிர்க்கிறாங்க. இது அவங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு செய்கிற பெரிய ஏமாத்து வேலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எதுவுமே வந்து இந்த திட்டத்தினால பாதிக்கக்கூடாது. அது ஒன்று தான் அவங்களுடைய நோக்கமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்போ அடுத்த வாக்குறுதிக்கு வரும். இந்த சிஏஏயை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்றாங்க. முதல்ல அமல்படுத்தணுமா வேணாமா அப்படிங்கிற அதிகாரம் வந்து மாநில அரசு கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சீங்க? இந்தியாவில் வசிக்கிற ஒருத்தருக்கு குடியுரிமை கொடுக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு.
உங்களுக்கு வந்து அதில் வந்து பங்கே கிடையாது, உங்களுக்கு வந்து அதில் வந்து ரோலே கிடையாது. இந்த திட்டத்தில் கிளியராக சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இஸ்லாமியர் வசிக்கக்கூடிய, பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்த 3 நாடுகள்லையும் மத ரீதியாக அச்சுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள தப்பிச்சு ஓடி வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த சிஏஏ சட்டத்தோடைய முக்கியமான நோக்கமே. அவ்வளவு சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுட்டு அங்கே வீடு வாசல் நிறம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், இல்லை மற்ற மதங்களாகட்டும், மற்ற 6 மதங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த 6 மதங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்றீங்களா? இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஓட்டு போடும்போது இந்துக்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இதை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓட்டு போடலாம். பதிவோட இறுதியாக இந்த வாக்குறுதி வந்து ஏற்கனவே வந்து மக்களுக்கு வந்து கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு. மக்களை நல்லா வந்து ஏமாற்றி மிளகா அரைச்சாச்சு இந்த வாக்குறுதியை வச்சு. நீட் தேர்வை ரத்து செய்வோம். இந்த நீட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2019 ஆகட்டும், 2021 ஆகட்டும், தேர்தல் அறிக்கையில் வந்து இது வந்து சொல்லி மக்களை நல்லா ஏமாற்றி தான் நீங்கள் வந்து ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த ஆட்சியில் 3 வருஷம் முடிஞ்சாச்சு, எதுவும் பண்ணலை. இனிமேல் நீங்கள் வந்து இதை பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு மக்களை வந்து நம்பணும். எது செய்கிறீங்களோ இல்லையோ மக்களை நல்லா நம்ப வச்சு செய்கிறீங்க. வந்து 50 லட்சம் பேர்கிட்ட, மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கி நீங்கள் வந்து இதை வந்து ஜனாதிபதி கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த கையெழுத்தெல்லாம் என்னாச்சு? உங்கள் மாநாட்டில் அந்த கையெழுத்தெல்லாம் வந்து அப்படியே பறந்து கீழே வந்து அங்கங்கே கிடந்தது. அதை மிதிச்சுக்கிட்டே எல்லாரும் வந்து நடந்து போகிறத வந்து டிவியில் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க மக்கள்லாம். நீட்ட ஏமாத்து வேலையை வந்து நீங்கள் தேர்தல் அறிக்கையில் வந்து நீங்கள் வந்து சேர்க்கலை அப்படின்னா உங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து முழுமையாக இருக்காது. ஒரு சம்பிரதாயம் தான் அது, அதனால தான் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி 2019 நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? மாணவர்களுக்கு கல்வி கடனை சுத்தமாக ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? 4 லட்சம் கல்வி கடனை உயர்த்தி கொடுப்போம் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து 4 லட்சம் வந்து கல்வி கடனை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்கிறீங்க, அதை சுத்தமாக ரத்து பண்ணுவோம் அப்படின்றீங்க. இப்போ ரெண்டும் எப்படி முடியும்? ஏதோ குழப்பமாக இருக்குது இதில். கல்வி கடன் எல்லாம் நீங்கள் மாணவர்களுக்கு வந்து ரத்து செஞ்சு கிழிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏற்கனவே இருந்த திட்டங்கள்லாம் வந்து ஏன் ரத்து பண்ணீங்க? இப்போ ஜெயலலிதா அரசு பள்ளி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை வந்து ஏன் நிறுத்தினீங்க? கிராமத்திலலாம் எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் வசதியெல்லாம் பக்கத்தில் இல்லை அப்படின்னு தெரியும். அந்த சைக்கிளோடைய திட்டம் வந்து ரொம்ப அருமையான திட்டமாக இருந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அதையும் நிறுத்தினீங்க. அதே மாதிரி லேப்டாப் கொடுக்கக்கூடிய திட்டமும் வந்து ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருந்துச்சு, அதையும் நிறுத்திட்டீங்க. ஸோ இருக்கிற திட்டத்தை வந்து நிறுத்தி நீங்கள் மக்களை இன்னும் ஏமாத்துறதுக்கு ஒரு புது திட்டத்தை வந்து கொடுத்துருக்கீங்க தேர்தல் அறிக்கையில். அப்போ தானே உங்களுக்கு மாணவர்களுடைய ஓட்டு வர முடியும். அதுக்காக மாணவர் சமுதாயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக ஏமாத்துற வேலை தான் இது. பத்தாவதுக்கு இப்போ இந்த போதை கலாச்சாரமும் வந்து தலைவரிச்சு ஆடுது. இதுதான் நீங்கள் மாணவர் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. அடுத்த சந்ததியினர் இந்த போதைப் பொருளுக்கு நாசமாக போக போகுது. அந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து இப்போ வந்து அப்படி பரவி இருக்கு. இதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, மாணவிகளும் இதை வந்து இந்த போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகிட்டு வராங்க. இந்த சமுதாயம் மேலும் மேலும் நாசம் ஆகிக்கிட்டே போகணும் அப்படின்ட்டு மக்கள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த திமுகவுக்கு ஓட்டு போடலாம்.